வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வேல்சுனை டிவியில் தென் சென்னை மக்களவை தொகுதி. நாம் ஏன் இன்னைக்கு தென் சென்னை மக்களவை தொகுதியை முதல்ல பார்க்குறோன்னா, தென் சென்னை மக்களவை தொகுதி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுல இருக்குது. அது இல்லாமல் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன், திமுகவிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதே மாதிரி அதிமுகவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாருடைய பையன் ஜெயவர்தன், மக்கள் நீதி மையத்திலிருந்து தமிழ்ச்செல்வி, இப்படி எல்லா கேண்டிடேட்டுமே ஸ்டார் கேண்டிடேட். ஸோ அதனால் நம்ம முதல்ல தென் சென்னையை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தென் சென்னை எடுத்திருக்கோம். தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்குது. கூட்டணியில் எல்லா இதுலேயும் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிருப்தியும் இருக்குது. என்னென்ன அதிருப்தி அவங்க சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தென் சென்னையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய லெவலில் டெவலப் பண்ணலை. அந்த தேவைக்கு டெவலப்மெண்ட் ஆகிற தேவைக்கு டெவலப் ஆகலை. ரெண்டாவது, தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென் சென்னை மக்களவை தொகுதியில் பெரிய அளவில் தொகுதிக்குள்ளே ஜெயிச்ச பிறகு இந்த 5 வருஷத்தில் பெரிய அளவில் வரல. தென் சென்னை மக்களவை தொகுதிக்கான நலத்திட்டங்களை கொண்டு வரல. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது இல்லாமல் இங்கே தான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பல மக்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே குற்றம் சாட்டுறது என்னன்னா, திரும்ப திரும்ப அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் எல்லாமே நார்த் இந்தியன்ஸு, சவுத் இந்தியன்ஸு, பெங்களூரு, கர்நாடகா எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஹிந்தி மொழியை இவங்க ஒரு டார்கெட்டடாக பேசுறது, ஹிந்துஸை ஒரு டார்கெட்டடாக பேசுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி வச்சிருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவுடைய பாடலில் இடத்த கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது, உயிரை கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மிலிட்ரி எல்லாம். இது மாதிரி அவங்க சில இந்த மாதிரி இது அதே மாதிரி டாஸ்மார்க்கை மூடுறன்னு சொன்ன எதுவும் செய்யலை. அதே மாதிரி அதிருப்தி இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி நீட்டுக்கு ஒரே டைமில் கையெழுத்து போடுறேன்னு சொன்னாங்க, எதுவும் நடக்கலை. ஸோ இது மாதிரி விஷயங்களில் நிறைய அதிருப்தி இருக்குது அந்த மக்களுக்கு. ஸோ அதனால அந்த அதிருப்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் தமிழிசை சவுந்தரராஜனும் தமிழச்சி தங்கப்பாண்டியனும் செம்ம ஃபைட்டு, இழுபறின்னு தான் சொல்லணும். 2 பேருக்குமே இழுபறியில் தான் இருக்குது. 3ஆவதாக வர்றாரு ஜெயவர்தனன், 4ஆவதாக நாம் தமிழர் இருக்கிறாங்க. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்தீங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் 407 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் தான் அப்பர் ஹேண்டு. அதே மாதிரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் பார்த்தீங்கன்னா 400 புள்ளிகளை எடுத்து 2ஆவது இடத்துல இருக்கிறாங்க. இந்த 7 புள்ளிகள் தான் டிஃப்ரென்ஸு, ரொம்ப பெருசுலாம் கிடையாது. அதனால தான் நம்ம இழுபறின்னு சொன்னோம். ஜெயவர்தன் பார்த்தீங்கன்னா 288 புள்ளிகள் எடுத்து 3ஆவது இடத்துல இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தமிழ்ச்செல்வி 214 புள்ளிகள் எடுத்து 4ஆவது இடத்துல இருக்கிறாங்க. பிற ஓட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட 194 புள்ளிகள் எல்லா நோட்டா எல்லாம் சேர்ந்து ஒரு 194 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. இதை நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்க முடியுது. ஸோ இதுதான் தென் சென்னையினுடைய நிலவரம். நம்ம அடுத்த தொகுதியை அடுத்ததாக பார்ப்போம். தென் சென்னை இழுபறி